மேசத்துக்கு குரு யார் அப்படின்னா, மேசத்துக்கு குரு பாக்யாதிபதி. உங்களுக்கு அவர் 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அதே நேரத்தில் 12க்கு அதிபதி. 9, 12ன்னு சொல்லலாம். மேசம்னா என்னங்க? 9, 12. 9னா என்ன? குட் ஹேப்பனிங்ஸ். 12னா என்ன? எக்ஸ்பென்சஸ். அப்போ சிம்பிளா எடுத்துக்கலாம். என்னென்ன எடுத்துக்கலாம்? அந்த குரு பேசிக்கா இதுல தான் இருக்கார். ஆனா 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதனால் நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றி பெறும். மேசராசிக்காரங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அது வெற்றி பெறும். உடனே ஒருத்தர் டவுட் கேட்குறாரு, ஏற்கனவே 7.5 சனின்னு இப்போ தானப்பா சொல்லி முடிச்சுட்டு போனீங்க, அப்போ முயற்சி ஸ்தானம் வெற்றி பெறும்னா எப்படி? எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களோட பிறந்த கால ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல பலன்கள் இருந்தால், சந்திரனுக்கு 3ஆம் இடத்தில் குரு போகும் பொழுது, 12ஆம் இடத்தில் சனி இருக்கும்போது தொழில் நல்லபடியாக நடக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். சார் நான் வேலை பார்க்குறேன் சார், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உடல் ஆரோக்கியம், ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியான மருத்துவர்கள் கிடைப்பார்கள். இந்த ஷோல்டர் பெயின், நெக்கு, சர்விக்கல் இந்த சர்விக்கல் சம்பந்தமானது, ஷோல்டர் ஸ்கேப்புலா சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுனம் என்பது ஒரு கார்னர் வீடு. நிறைய பேர் கார்னரில் சைட் வச்சுருப்பாங்க மேசராசிக்காரங்க. சார் என்னோடது பார்த்தீங்கன்னா கார்னர் சார், அதுகளெல்லாம் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் நல்லபடியாக அமையும். இப்போ நடந்திருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும் பொழுது மேசராசிக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. ஆனால் கடன் வாங்குவதில் சற்று கவனம் தேவை. விட பார்த்துக்கலாம் அப்படின்னு வாங்கக்கூடாது. என்ன காரணம்னா, கடன் உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும். கடன் வாங்கிறது கூட தப்பில்லை. ஒரு சின்ன எச்சரிக்கை, அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் என்பதை இந்த மிதுன குரு உங்களுக்கு சொல்லித் தருகிறது.